என் அம்மாவுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு பெயின் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டாக்டர்கிட்டே திருப்பி போய் காட்டணும். வயிற்றுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடி கையில எடுத்து கொடுத்தாங்க. அலுமினியம் மூடி 6 வருஷம் கிட்ட மூடி ஒன்று கையில எடுத்து கொடுத்தாங்க. இது டாக்டரோட அலட்சியமா? என் பேர் மகாலட்சுமி. நான் ஈச்சங்குடியிலேருந்து வரேன், திருவையார் தாலுக்கா. என் அம்மா பேர் வசந்தா. என் அம்மாவுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 17/7/2018 சுடர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணோம். வயிற்றுல கர்ப்பப்பையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணோம். கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணோம். 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. 1 லட்ச ரூபா பணம் கட்டி தான் ஆப்ரேஷன் பண்ணோம். சுடர் ஹாஸ்பிட்டலு, தஞ்சாவூர்ல இருக்கு சுடர் ஹாஸ்பிட்டலு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு பெயின் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல சசிராஜ் டாக்டர் பேரு. அந்த டாக்டர்கிட்டே திருப்பி போய் காட்டணும். அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணதுனால அப்படி இருக்கு, வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அது போட்டாங்க. போட்டா நல்லா இருக்கும். திருப்பி அதே மாதிரி வலி வந்துட்டு இருந்துச்சு. அந்த சீட்டை வச்சே மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப வலி ஓத்திரியமா இருக்கு. சீல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்மெல்லாவும் இருந்தது. அதே டாக்டர்கிட்ட திருப்பி காட்டும் போது வயிற்றுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடி கையில எடுத்து கொடுத்தாங்க. அலுமினியம் மூடி. அது 6 வருஷம் கிட்ட மூடி ஒன்று கையில எடுத்து கொடுத்தாங்க. இது டாக்டரோட அலட்சியமா? என்னன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க? அலுமினியம் மாதிரி தகடு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் எடுத்து கொடுத்தாங்க. டாக்டர் தான் எடுத்து கொடுத்தாங்க. வயிற்றுல இருந்து இந்த தகடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது அலுமினியம் இதுல இருக்கு. ஆனா இது என்ன ஏதுன்னு அவங்க எங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லல. இதுதான் வயிற்றுல இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க. கையில எடுத்து கொடுத்தாங்க. சொல்லல. ஸ்கேன் அப்ப எடுக்க சொல்லல சார். இந்த இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான், ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வயிற்றுல எப்படி இருக்கு என்னமா இருக்குன்னுட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. அது எடுக்கல. அது என்னன்னு தெரியல சார். அவங்க கை வச்சு பாத்துருப்பாங்க போல. ஏதோ வயிற்றுல இருக்குன்னு சொல்லி ஏதோ கையில தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு அது அம்மா நிதானத்துல இருக்கும் போதே கை வச்சு எடுக்க ஆரம்பிக்கவும் அம்மா வலிக்குது ரொம்ப கத்துனாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ணி இதை எடுத்து கையில கொடுத்தாங்க. டாக்டர் இதை எடுத்து கொடுத்துட்டு இதை வயிற்றுல இருந்து தான் எடுத்தேன், இதுதான் இது வந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டிலோட மூடி மாதிரி பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி மூடி அலுமினியமா தான் இருக்கும், இது அதோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது சம்பந்தமா எதுவும் வேற எதுவும் புகார்லாம் எதுவும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து அலட்சிய போக்குனால ஒரு உயிர் வந்து ஊசலாடுற நிலைமையில அங்க இருந்துகிட்டு இருக்கு. மேலும் இது மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாதுன்னும் இது மேல அவருக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை அவர் மேல எடுக்கணும்னு சொல்லி தான் அந்த புகாரை கொடுத்துருக்காங்க. சார் இப்போ இங்கே ஆப்ரேஷன் இதை பண்ணதில்லை, ஒரு வளையத்து உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு லேடி வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொண்டு போய் இல்லை சார். நாங்கள் வந்து கர்ப்பப்பை அகற்றுதல் வந்து நிறைய பண்ணுறோம். ஒரு 5000-6000 பேருக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பை தொந்தரவு சம்மந்தமாக வந்தாங்கன்னா அகற்ற வேண்டிய சூழ்நிலை உள்ளவங்களுக்கு அதை அகற்றி தரோம். அந்த கர்ப்பப்பை அகற்றுதல் வந்து லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணுறோம். நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு கீழ் வழியாவே எடுத்து விட்டுறோம், வஜினல் ஹிஸ்டெக்டமி பண்ணிடுறோம். ஸோ இந்த கர்ப்பப்பை அகற்றுதல் வந்து வயிற்றையே கிழிக்காம உயிர்நிலை வழியாவே கம்ப்ளீட்டா எடுத்துட முடியுது இப்போ உள்ள அறிவியல் முன்னேற்றத்தினால. எங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கின எல்லா பெண்களுமே 2 நாள் தான் தங்குவாங்க, 3ஆம் நாள் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரே வாரத்தில் நல்லா துள்ளி குதிச்சு நார்மலா ஃப்ரீயா வருவாங்க, எந்த சிரமமும் இருக்காது. ஸோ இது வரைக்கும் பண்ண ஒரு 6000 பேரா இருக்கட்டும், அவ்வளவு பேரும் நல்லா தான் போயிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பெண்மணியும் அவங்க ஒரு 46 வயசுல என்கிட்ட வந்திருக்காங்க. கர்ப்பப்பை ரொம்ப வீங்கி போய் பெருசா இருக்குன்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பையை வயிற்ற கிழிக்காமலேயே இந்த நவீன முறையில ரொம்ப சிறப்பாக அறுவை சிகிச்சை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். பேஷண்ட் பெரும்பாலும் எந்த கம்ப்ளைண்ட்டோட எங்கிட்ட வந்த மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இல்லை. எங்களுடைய ரிப்போர்ட்லயுமே பாத்தீங்கன்னா 1 தடவை 2 தடவை வந்திருக்காங்க. சும்மா லேசா ஒரு அடிவர் வெளியே எப்போ சொல்லி வந்திருக்காங்க. அதை தவிர அப்புறம் வேற ஒன்றும் செக்அப் பண்ணல. சில மருந்துகளே நார்மலா தான் வாழ்ந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தொந்தரவு இருக்கு, ஒரு அப்பப்போ எனக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு, வயிறு வலிக்குது, கீழே ஒரு வெள்ளப்படுது இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. சும்மா செக் பண்ணி பாக்குறோமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போ அங்க ஒரு வளையம் இருந்தது. ஒரு வளையம்ன்றது, இந்த வளையம் வந்து எந்த சர்ஜரியிலும் நாங்க பயன்படுத்துற வளையம் கிடையாது. அது ஒரு பாட்டில் மூடியோட கவர் மாதிரி இருக்கு அந்த வளையம்.
அந்த வளையம் ஒரு ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி அங்கங்க திட்டுத்திட்டா பெயிண்டோட ஒட்டி இருந்திருக்குது. நாங்க இந்த கர்ப்பப்பை அகற்றுதல் ஆபரேஷன்ல வந்து ஏதோ ஒரு ஃபாரின் பாடி யூஸ் பண்ற மாதிரி விஷயங்களே கிடையாது. ஒரு ஹெர்னியாக்கு ஒரு வலை வைக்கிறோம், ஒரு ஆர்த்தோ சர்ஜரியில வந்து ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறோம், இல்ல ஒரு பல்லுக்குலாம் ஒரு இம்ப்ளான்ட் வைக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இந்த வெஜினல் இதுல இருந்து ஒரு உறுப்பை எடுக்கிறதா, ஒரு கர்ப்பப்பை எடுக்கிறதோட சரி, வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு பாட்டில் மூடி மாதிரி ஒரு சின்ன வளையம் தான் அங்கே இருந்தது. அதை எடுக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருந்தோன்னே கொஞ்சோண்டு மயக்கம் அவங்களுக்கு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு மயக்கம் கொடுத்துட்டு கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்போ பேஷண்ட் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த வளையம் எப்படி அங்கே போனுச்சுன்ற உண்மையை மட்டும் அந்த அந்த பெண் தான் சொல்ல முடியும். என்னென்ன யூகங்கள் தான் சொல்ல முடியும். வேற ஏதாவது அவங்கள அறியாம ஏதாவது வச்சு ஏதோ பண்ண போய் அங்கே எதுவும் ஒட்டிக்கிச்சான்னு தெரியல. மற்றபடி இது வந்து எங்க ரெகுலர் ஆபரேஷன் முறையில இந்த மாதிரி ஒரு மெட்டல் நாங்க யூஸ் பண்ணதும் கிடையாது, யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புமே கிடையவே கிடையாது. நாங்க யூஸ் பண்ற மெஷினுக்கு பேர் வெசல் சீலர். அதெல்லாம் எங்க கையில எப்பவுமே இருக்கு. அதெல்லாம் 12 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள மெஷின் அது. அதனுடைய எக்யூப்மெண்ட் ஃபுல்லா எங்க கையில ஒயரோட தான் இருக்கும் அது. ஸோ இவங்க வந்து ஏதோ தகாத முறையில் ஏதோ பண்ணிட்டு அதை சும்மா, அதுவும் அந்த பெண் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல. அவங்க கூட உள்ளவங்க என்னன்னே புரிஞ்சுக்காம போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண் கிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும் இது எப்படி அவங்க உடம்புல உள்ள போனுச்சு, என்ன நடந்துச்சுன்றது அவங்க மட்டும் தான் உண்மையை சொல்ல முடியும்.